ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மீடியா டாக்ஸ். நான் உங்கள் மௌனிகா. உண்மையிலே ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஸோ அது ஏன்டா நியூஸை பார்த்தோம் பேசாட்ட பார்க்காம இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எனக்குள்ளே வந்து அவ்வளோ கஷ்டமாயிடுச்சு. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், நியூஸ் பார்த்துருப்பீங்க. டிவிகே நம்ம விஜயோட கட்சி மீட்டிங் இன்றைக்கி கரூரில் நடந்துச்சு இல்லையா, அதில் கூட்ட நெரிசல்னால வந்து பார்த்திங்கன்னா 33 பேர் இறந்துருக்காங்க. ஸோ ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குது. அதுவும் சின்ன குழந்தைங்க 6 பேர், லேடிஸு ஜென்ஸுன்னு சொல்லிட்டு அவ்வளோ கூட்ட நெரிசல். ஏன் இது யார் மேலே தப்பு? என்ன ரீசன்? ஒன்றுமே புரியலங்க. சடனாக வந்து அது நடந்திருக்கு. எப்படிங்க ஒரே நேரத்தில் 33 பேர் அப்படிங்கிறது நினச்சி கூட பார்க்க முடியல. உண்மையிலே அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஆக்சுவலாக அதனால நான் அதை பார்த்துலேருந்து வீடியோ கூட பேச முடியல. அதனால் வந்து நான் வந்ததுலேருந்து அதையே பார்த்துட்டு உட்காந்துருக்கேன். காலேஜ்லேருந்து வந்ததுலேருந்து சும்மா எதார்த்தமாக நியூஸ் பார்க்கும்போது எனக்கு அது மாதிரி ஷாக் ஆகிடுச்சு. என்னடா நடக்குது இங்கே அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருக்குது. ஏன் ப்ளீஸ், அவங்க ஆல்ரெடி சொல்லிட்டு தான் இருக்காங்க, கர்ப்பிணி பெண்கள் சின்ன குழந்தைங்களாம் அழைச்சிட்டு வராதிங்க, கூட்டத்துக்கு யாரும் வராதிங்கன்னு சொல்லிட்டு தான் இருக்காங்க அந்த சைட்லேருந்துமே. இதில் நம்ம தப்பு யார் மேலேன்னு சொல்லவே முடியாதுங்க. தப்பு இவங்க மேலேயா அவங்க மேலேயா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே காரணம்தான். தயவுசெய்து இதுக்கப்புறமாச்சும் பார்த்து நம்மளோட உயிர் எவ்வளோ முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை நம்ம தான் வந்து பார்த்துக்கணும். இது நம்ம இதில் நம்ம யாருமே குத்தம் சொல்ல முடியாது. நம்மளை நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ அதை டிவிலே டெலிகாஸ்ட் பண்ணுறாங்களே, அவ்வளோ ரிஸ்க் எடுத்து அங்கே போகணுமா? அதுவும் அந்த பிளேஸ் ரொம்ப குட்டியாக இருக்குது. ஸோ இதில் நம்மளுக்கு நம்ம தான் முக்கியம் அப்படிங்கிற ஒரு தாட்டில் இருங்க. உண்மையிலே அவங்களோட குடும்பத்துக்கு எல்லாத்தையுமே மிகப்பெரிய ஆழ்ந்த இரங்கல் வந்து தெரிவிச்சுக்கணும்னு நினைக்கிறேன். பட் ரொம்பவே வருத்தமாக இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம விஜயோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ், நம்ம சுவாமி ப்ரோட லேட்டஸ்ட்டு அப்டேட்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஆக்சுவலாக அதான் ஷேர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்தேன். அந்த போஸ்ட்டுமே இங்கே நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ என்ன பேசுறதுனே தெரியல. பட் ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையிலே அந்த குடும்பத்துக்கு ஒன்ஸ் அகேன் நம்மளுடைய சார்பாக மிகப்பெரிய ஆழ்ந்த இரங்கலை தான் தெரிவிக்க முடியும். நம்ம சார்பாக எல்லாருக்கும் சொல்கிறது ஒன்று தான், நம்ம லைஃப் நம்ம கையில் தான் இருக்குது. அது எப்படி எடுத்துகிட்டு போகணும்னு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். தேங்க்யூ. ஒரு விஷயமும் சொல்கிறேன், பட் கண்டிப்பாக வந்து இந்த அரசியலில் மாற்றம் வேணும், அதில் ஒரு டவுட்டுமே இல்லை. பட் நிறைய பண்ணிகிட்ருக்காங்க பேக் சைட்லேருந்து. இது என்ன நடந்துச்சுன்னு நமக்கு எக்ஸாக்டாக எதுவுமே தெரியாது. நான் இப்போ பேசுறது கரெக்டாக தப்பான்னு கூட எனக்கு தெரியல. ஏன்னா பின்னாடி அரசியல் என்ன பண்ணிகிட்ருக்காங்கன்னு நமக்கு எதுவுமே தெரியாது. ஸோ அங்கே ஒரு போலீஸ் செக்யூரிட்டி அவ்வளோவா இல்லை. ஸோ நிறைய விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. பட் இதில் நம்ம வந்து இவங்களையும் தப்பு சொல்கிறதா, யார் மேலே தப்புன்னு கடவுளுக்கு தான் தெரியும். கடவுளுக்கு மட்டும்தான் வெளிச்சம். ஏன்னா நடந்தது நம்ம போய் நேரில் எதுவும் பார்க்கல, நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஜஸ்ட் நியூஸ் பார்க்குறோம். அதை பார்த்ததுமே அங்கே இவங்க மேலே தப்பு அவங்க மேலே தப்புலாம் யோசிக்கிறது 2வது பட்சம். பட் இப்போ இதுக்கு ஆல்ரெடி வந்து பார்த்திங்கன்னா 33 பேர் இறந்து போயிட்டாங்க. இன்னும் நிறைய பேர் வந்து அங்கே உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி காப்பாற்றணும், அவங்களுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத மனசில் வச்சு அதுக்கான முயற்சி ஏற்பாடு பண்ணணும். அவங்கள வந்து குணப்படுத்தணும். அதுதான் வந்து இப்போ முதல் முக்கியமாக காரணமாக இருக்கணும். முக்கியமான வேலையாக இருக்கணும். இவங்கள தப்பு சொல்கிறது, அவங்கள தப்பு சொல்கிறது அதெல்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். இப்போது ஹாஸ்பிட்டலில் உயிருக்கு போராடிட்டு இருக்கவங்கள தயவுசெய்து வந்து காப்பாற்றுறதுக்கான முழு முயற்சியில் வந்து ஈடுபட்டு அதை வந்து கண்டிப்பாக வந்து பண்ணணும். அதுதான் நம்மளோட ரெக்வஸ்ட். கண்டிப்பாக இதுக்கு என்ன சொல்லுறேன், இது வந்து எப்படி எடுக்கிறது, எப்படி பேசுகிறது, பேசுறது கரெக்டாக தப்பானா எனக்கு தெரிலங்க. அது வந்து எனக்கு இதை பார்த்து அதுலேருந்து நான் மீண்டே வர முடியல. எனக்கு அந்த பார்த்துலேருந்து நியூஸ் பார்த்துட்டு என்னடா இது எப்படி நடந்தது, இது வந்து ஒரு கனவாக இருக்கக்கூடாதா, இது எல்லாமே பொய்யா இருக்கக்கூடாதா அப்படின்னு சொல்லி தான் வந்து அப்படியே தோணிகிட்டே இருக்குது. தெரிலங்க, இது எப்படி எடுத்துக்கிறதுனே தெரில. பட் எனிவேஸ் அவங்க ஃபேமிலிக்கு கண்டிப்பாக இதுலேருந்து மீண்டு வரதுக்கான முழு சப்போர்ட்டுமே கடவுள் தான் தரணும். ஆழ்ந்த இரங்கலை தெரிவிச்சுக்கலாம் ஒன்ஸ் அகெயின். தேங்க்யூ.